ராதே கிருஷ்ணா. பாண்டுரங்கன் மகிமை. அநேக பாகவத உத்தமர்களோட கதையை பார்த்துருக்கோம். இன்னைக்கு புரந்தரதாசரை பற்றி பார்க்கலாம். முதல்ல கோவிலை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் புரந்தரை பற்றி சொல்கிறேன். கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாருனாக்க, அங்கே ஓடுற பீமா நதியில் குளிச்சுட்டு என்னை தரிசிப்பவர்களுக்கு துன்பம் எல்லாம் நீங்கி சர்வ மங்களங்களையும் பெற்று வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார். கோவிலுக்குள்ள நுழையிற போதே ஜெய ஜெய விட்டல்ல, பாண்டுரங்க விட்டல்ல அப்படிங்கிற கோஷம் கருவறை பூரா நிறைஞ்சிருக்கும். பண்டரிநாதனுக்கு தான் விட்டலன் என்று மற்றொரு பெயர். விட் அப்படின்னாக்கா மராத்தி லாங்குவேஜில் செங்கல்லுக்கு விட்டுன்னு பேர். லான்னாக்கா வா அப்படின்னு கூப்பிடுறது. அவரை பார்த்தாக்கா நம்மோடு வந்து விடுவதற்கு தயாராக இருப்பது போல தோற்றம். பக்தர்கள் மூலவரின் திருவடியில் தலையை வச்சுட்டு நமஸ்கரிக்கலாம். இதுக்கு பாதஸ்பரித தரிசனம் அப்படின்னு பேரு. கோவிலுக்கு 4 வாசல் இருக்கு. கோவில்ல கிழக்கு வாசல்ல நாமதேவ் வாயில் அப்படின்னு அதுக்கு பேரு. கையில தம்பூரா வச்சுட்டு இறைவனின் இசையில் மூழ்கி இருக்கும் நாமதேவரின் பித்தளை சிலை இங்கே இருக்கு. பிரதான வாசல் வழியா உள்ள நுழைஞ்சாக்க கர்ப்பகிரகம் போற வழி இருக்கு. போற இடத்துல தத்தாத்திரேயரும் கணபதியும் தரிசனம் பண்ணிட்டு போனாக்க அழகிய மண்டபம், வழவழப்பான 16 கருந்தூண்கள் தாங்கும் இந்த மண்டபத்தில் பளிங்கால செதுக்கப்பட்ட நரசிம்மர் எழுந்தருளி இருக்கார். இன்னொரு மாடத்தில் பார்த்தாக்க ராதாவும் அவளது அழகில் மயங்கி இருக்கும் கிருஷ்ணரும் காட்சி கொடுக்கிறார். இந்த மண்டபத்தில் ஒரு தூணுக்கு மட்டும் வெள்ளிப்பூன் போட்டிருக்கா. இந்த தூணுக்கு கருட கம்பம் அப்படின்னு பேரு. அப்படின்னாக்க புரந்தரதாசர் கம்பம் என்று காரண பெயர் உண்டு. அப்படின்னாக்க அந்த தூண் கீழே உட்கார்ந்துருந்தான் புரந்தரர் நிறைய பாடல்களை ஏற்றினார். அதனால அந்த தூணுக்கு புரந்தரதாசர் கம்பம்னு பேரு. இப்போ அவரை பற்றின கதையை வரேன். பாண்டுரங்கன் பரம பக்தரான புரந்தரதாசர் ஒரு தரம் பாண்டுரங்கன் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு கடைசியாக பன்றிபுரம் சேர்ந்தார். சத்திரத்தில் தங்கிட்டார். காலம்பர கண்ணனை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு தூங்க போனார். நடு ராத்திரி புரந்தரர் கண் விழிச்சுட்டார். கால் வெளி தாங்க முடியல. புரந்தரோட சீடன் அப்பண்ணா. அவர் அப்பண்ணா ஒத்தடம் கொடுக்க வெந்நீர் கொண்டு வா அப்படின்னு சீடனை கூப்பிட்டார். பல தடவை கூப்பிட்டார், வரல. அதுக்கப்புறமா சீடன் அப்பண்ணா ஒரு பாத்திரத்தில் சுட சுட வெந்நீரை கொண்டு வந்தான். தாமதமாக வந்த சீடன் மீது ரொம்ப கோபம் அவருக்கு வந்துருத்து. வெந்நீர் பாத்திரத்தை வாங்கிட்டார். புரந்தரதாசர் வெந்நீர் அப்படியே அப்பண்ணாவோட முகத்தில் வீசி அடிச்சிட்டார். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சுது. அவரால் நிம்மதியாக தூங்க முடியல. புரண்டு படுத்துட்டார். பொழுது விடிஞ்சுது. அப்பண்ணாவை தேடி போய், நான் ராத்திரி பண்ணினது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னார். என்ன சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னா. அதுக்கப்புறம் நடந்ததை சொன்னார். அப்பண்ணா ஆச்சரியமா, நான் ராத்திரி பூரா கண்ணே விழிக்கலையே அப்படின்னு சொல்ல புரந்தரதாசர் குழம்பி போயிட்டார். நீ குளிக்க போனார். பாண்டுரங்கன் தரிசிக்க கிளம்பினார். அங்கே போனால் ஒரே பரபரப்பு சலசலப்புமா இருந்தது. என்னாச்சு என்னன்னு விசாரிச்சார். கொதிக்கும் வெந்நீரை முகத்தில் கொட்டினது போல பாண்டுரங்கன் விக்கிரகத்தின் முகம் முழுவதும் கொப்பளமாக இருப்பது தெரிஞ்சுது. கண்ணனே தனக்கு வெந்நீர் ஒத்திடம் கொடுக்க ராத்திரி வந்திருந்தான் என்று உணர்ந்து புரந்தரதாசர், அப்பண்ணா வடிவில் வெந்நீர் கொண்டு வந்தது நீதானா என்று அறியாத பாவி ஆயிட்டானே நான். கோபத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்த விளையாட்டா இது? உன் அழகு திருமுகத்தை நான் மறுபடி காண வேண்டுமே என்று கதறினார். கண்ணனின் முகம் முன்பு போல் ஆனது. அந்த அழகில் மயங்கியவர் பாண்டுரங்கனின் மீது எண்ணற்ற பாடல்களை எழுதியிருக்கிறார். புரந்தரதாசர் ஒரு தூணின் கீழே உட்கார்ந்துட்டு பாண்டுரங்கன் மீது பாடல்களை ஏற்றினார் என்பதால் அந்த தூணுக்கு புரந்தரதாசர் தூண் என்று பேரு. கோவிலுக்கு வர்றவா அனைவரும் பாண்டுரங்கனை சேவிக்க முன்னாடி அங்கே இருக்கிற தூணை ஒரு தடவை கட்டின்ட்டு அதை சேவிக்கணும் முதல்ல. அப்போ நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போகுங்கிறது ஐதீகம். இப்போ புரந்தரதாசரை பற்றி சொல்கிறேன். புரந்தரதாசர் 1470 பிறந்தார். கர்நாடக இசையின் தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம். இவர் ஸ்வர வரிசைகள், ஜண்டை வரிசைகள், அலங்காரங்கள், கீதங்கள் என்று நிறைய எழுதியிருக்கார். இவர் முதல்ல கர்நாடக இசை கற்றுக்க ஏற்படுத்திய ராகம் மாய மாளவ கௌளவ. இவர் கர்நாடகாவில் புரந்தடகட என்ற ஊரில்
மத்மதோஸ்த பிராமண குலத்தில் பிரபல்யமான செல்வந்தரான வரதப்ப நாயக்கருக்கும் கமலாம்பாளுக்கும் பிள்ளையா பிறந்தார். இவருக்கு சீனிவாச நாயக் அப்படின்னு பேர் வச்சா. பிற்காலத்தில் அவருக்கு விட்டலன் மீது அளவுக்கு அதிகமான பக்தி ஏற்பட்டதால் அவரை புரந்தர விட்டல் அப்படின்னு அழைச்சா. இவருக்கு சிறு வயதிலேயே அம்மா அப்பா இல்லை, போயிட்டா. தன்னோட 16வது வயதில் சரஸ்வதி பாய்ங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அப்பாவோட ரத்தன வியாபாரத்தை தானும் தொடர்ந்து நடத்தினார். பெரும் செல்வந்தரானார். இதுவரை பக்தி வலிக்கு திருப்பிய சம்பவம். இவர் வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதை சரி பண்ண யாராலும் முடியல. பன்றைபுரத்தின் கோயில் கொண்டுள்ள விட்டலன் மீது நம்பிக்கை வச்சுட்டு 3 முறை தீர்த்த யாத்திரை செய்தார். அவர் வலி சரியாகிவிட்டது. தனது 30வது வயசுல 1525ஆம் வருஷம் சத்திய தர்ம தீர்த்த சுவாமிகளது அருள் பெற்று புரந்தரதாசர் என்ற பெயர் கிடைச்சது அவருக்கு. இவர் 4,75,000 கீர்த்திகள் பாடியிருக்கார். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது 8,000 கீர்த்தனைகள் தான் இருக்கு. இவர் வேதங்கள் உபனிஷங்கள் எல்லாத்திலையும் முதன்மைதான். இவர் மாஞ்சி பைரவி, மாரவி, வசந்த பைரவி, சியாமல கல்யாணி போன்ற அபூர்வ ராகங்கள்லாம் நிறைய ஏற்றியிருக்கார். ரொம்ப சிறந்து விளங்கினார் கர்நாடக சங்கீதத்தில். இவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போயின்னு இருக்கலாம். நான் கதையை முடிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.